செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட டிஆர்ஹெச்பி அதாவது வரைவு நிபந்தனை அறிக்கையின்படி ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் தன்னை வெறும் தொலைத்தொடர்பு ஆபரேட்டராக காட்டாமல் கேட்வே டு டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியாவின் நுழைவாயில் மற்றும் நாட்டின் வேகமாக விரிவடைந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மையத்தில் இருக்கும் ஒரு தேசிய அளவிலான தொழில்நுட்ப தளம் என்று அடையாளப்படுத்துகிறது. பங்குச்சந்தையில் அறிமுகமாக தயாராகி வரும் வேளையில் நிறுவனத்தின் எதிர்கால வளர்ச்சி என்பது வெறும் இணைப்பில் மட்டுமல்லாமல் நிதி சேவைகள், கான்டென்ட், கிளவுட், செயற்கை நுண்ணறிவு மற்றும் என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ் உள்ளது என்று ஜியோ நிறுவனம் கருதுகிறது. எங்களின் விரிவான அகில இந்திய நெட்வொர்க் 524.4 மில்லியன் வாடிக்கையாளர்களை கொண்ட பெரிய மற்றும் ஈடுபாடு உள்ள வாடிக்கையாளர் தளம். தொழில்துறை வல்லுநர்களின் கூற்றுப்படி இந்நிறுவனம் 2031 நிதியாண்டிற்குள் $1.4 டிரில்லியன் எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மையத்தில் ஒரு தேசிய அளவிலான தொழில்நுட்ப தளமாக உருவெடுத்துள்ளது. வல்லுநர்கள் ஜியோவை ஆல்பாபெட், மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ், மைக்ரோசாஃப்ட் மற்றும் அமேசான் போன்ற உலகளாவிய தொழில்நுட்ப ஜாம்பவான்களுடன் ஒப்பிடுகின்றனர். வல்லுநர்கள் ஜியோவை ஆல்பாபெட், கூகுள், மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ், ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட் மற்றும் அமேசான் போன்ற உலகளாவிய தொழில்நுட்ப ஜாம்பவான்களுடன் ஒப்பிடுகின்றனர். ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் உடன் இணைந்து தகுதியுள்ள அன்லிமிட்டெட் 5G சந்தாதாரர்களுக்கு கூகுளின் AI ப்ரோ திட்டத்தை 18 மாதங்களுக்கு ஜியோ இலவசமாக வழங்குகிறது. மெட்டா துணை நிறுவனத்துடனான கூட்டு முயற்சியான ரிலையன்ஸ் என்டர்பிரைஸ் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கிய AI தயாரிப்புகளையும் விநியோகிக்க திட்டமிட்டுள்ளது. IPL 2026 உள்ளடக்கத்தை ஜியோவின் இணைப்பு சேவைகளுடன் தொகுக்கப்பட்ட ஜியோ ஹாட்ஸ்டார் பேக்கேஜுகள் மூலம் 198.7 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் அணுகியுள்ளனர். ஜியோ ஃபினான்ஸ் செயலி மை ஜியோ செயலி மூலம் விநியோகிக்கப்படுகிறது. ஒரே தளத்தின் மூலம் பல டிஜிட்டல் சேவைகளை விநியோகிக்கும் இந்த திறன் போட்டியாளர்களால் எளிதில் நகலெடுக்க முடியாத ஒரு போட்டி அரணை உருவாக்குகிறது என்று ஜியோ நம்புகிறது. ஜியோ நிறுவனம் முதலீட்டாளர்களிடம் எங்களை ஏர்டெல் அல்லது வோடஃபோன் போன்ற வெறும் போன் கம்பெனியாக பார்க்காதீர்கள், எங்களை கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் போன்ற ஒரு உலகளாவிய சூப்பர் ஆப் தொழில்நுட்ப நிறுவனமாக பாருங்கள் என்று கூறுகிறது. ஏனென்றால் உங்களிடம் ஜியோ சிம் இருந்தால் நீங்கள் ரீசார்ஜ் செய்வதுடன் நின்று விடுவதில்லை. மை ஜியோ ஆப் மூலம் லோன் வாங்குகிறீர்கள், IPL மேட்ச் பார்க்கிறீர்கள், இலவசமாக கூகுள் AI பயன்படுத்துகிறீர்கள். ஜியோவிடம் 52 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் இருப்பதால் புது சேவைகளை மிக குறைந்த செலவில் மக்களிடம் கொண்டு சேர்க்க முடிகிறது. இந்த பிரம்மாண்டமான பலத்தை மற்ற நிறுவனங்களால் அவ்வளவு எளிதில் நகல் எடுக்க முடியாது. 2000களின் தொடக்கத்தில் ஆப்பிள் நிறுவனம் ஐபோனை மட்டும் விற்காமல் ஆப் ஸ்டோர்ஸ், iCloud போன்ற சேவைகளை இணைத்து வாடிக்கையாளர்களை தன் வளையத்திற்குள் கொண்டு வந்தது. ஒரு முறை உள்ளே வந்தால் வெளியேற முடியாத இந்த உத்தியை தான் ஈகோசிஸ்டம் என்பார்கள். 2016 வெறும் இலவச 4G டேட்டா கொடுத்து சந்தைக்குள் நுழைந்த ஜியோ அடுத்த 10 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த இந்தியர்களின் டிஜிட்டல் தேவைகளையும் தன்வசம் இழுத்துக்கொண்டது. சீனாவில் விசார்ட் என்பது வெறும் மெசேஜ் அனுப்பும் ஆப்பாக தொடங்கி இன்று பணம் அனுப்புவது முதல் சாப்பாடு ஆர்டர் செய்வது வரை அனைத்திற்கும் பயன்படும் ஒரே தளமாக மாறியுள்ளது. ஜியோவும் இந்தியாவிற்கு அதே போன்ற ஒரு மாடலை ஜியோ ஃபினான்ஸ் பிளஸ் மை ஜியோ பிளஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் உருவாக்குகிறது. இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரம் 2031ற்குள் $1.4 டிரில்லியன் மாற இது உதவும். கூகுள் AI போன்ற பிரீமியம் சேவைகளை சாதாரண இந்தியர்களும் 18 மாதங்களுக்கு இலவசமாக பெற முடிகிறது. ஜியோ என்பது வெறும் சிம் கார்டு விற்கும் நிறுவனம் அல்ல, அது இந்தியர்களின் அன்றாட டிஜிட்டல் வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒரு மாபெரும் சக்தி என்பதை இந்த DRHP அறிக்கை நிரூபித்துள்ளது. DRHP என்பது டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் என்பதன் சுருக்கமாகும். இதனை தமிழில் வரைவு தகவல் அறிக்கை என்று அழைக்கலாம். ஒரு நிறுவனம் பொதுமக்களிடம் பங்குகளை விற்கும் IPO இறங்குவதற்கு முன் சந்தை ஒழுங்குமுறை அமைப்பான செபி மற்றும் பொதுமக்களிடம் சமர்ப்பிக்கும் நிறுவனத்தின் பற்றிய மிக முக்கியமான பயோடேட்டா தான் இந்த DRHP. இதில் நிறுவனத்தின் கடந்த 3 ஆண்டு கால நிதி நிலைமை, லாப நஷ்ட கணக்குகள், கடன்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் ஒளிவு மறைவின்றி அச்சிடப்பட்டிருக்கும்.
நிறுவனம் எதிர்காலத்தில் சந்திக்கவிருக்கும் சவால்கள் அல்லது சட்ட சிக்கல்கள் என்னென்ன என்பதை இதில் கட்டாயமாக தெரிவிக்க வேண்டும். இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பலகையாக செயல்படுகிறது. மக்களிடம் இருந்து திரட்டப்படும் பல்லாயிரம் கோடி ரூபாயை நிறுவனம் எதற்காக பயன்படுத்தப் போகிறது என்பதை இதில் துல்லியமாக கூற வேண்டும். இதில் எத்தனை பங்குகள் விற்கப்பட உள்ளன என்ற விவரம் இருக்கும். ஆனால் இதில் பங்குகளின் இறுதி விலை இருக்காது. அதனால்தான் இது டிராஃப்ட் எனப்படுகிறது. ஒரு முதலீட்டாளராக ஜியோவின் ஐபிஓ வெளியாகும் போது அதன் டிஆர்ஹெச்பியை ஆய்வு செய்து நீண்டகால நோக்கில் முதலீடு செய்வது உங்கள் முதலீடுகளை வளர்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அமையலாம். முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. இங்கு வரும் தகவல்கள் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இது முதலீட்டு ஆலோசனை அல்ல. முதலீடு செய்யும் முன் உங்கள் நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசிக்கவும்.